இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கூலம்ஸ் ஃபோர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். Q1 Q2 அப்படின்னு ரெண்டு சார்ஜ் எடுத்துட்டோம்னா அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையேயான ஃபோர்ஸோடைய வேல்யூ தான் கூலம் டிடெக்ட் பண்ணார். ஸோ இது வந்து எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு அவருடைய அப்சர்வேஷனை வச்சு தான் இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்தார். இப்போது ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிறோம், Q1 Q2 எடுத்துக்கிறோம். Q2 மேலே Q1 கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து F21 = KQ1 Q2/R2² அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே கேன்றது கூலம்ஸ் கான்ஸ்டன்ட், இதோடைய வேல்யூ வந்து K = 1/4πε0 அப்படின்னு சொல்லுவோம். ε0 அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இதோட வேல்யூ ε0 வேல்யூ வந்து 8.854 × 10⁻⁻12. K உடைய வேல்யூ 9 × 10⁹. இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து மாறுதுன்னாக்க இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். சார்ஜுடைய ரெண்டு ப்ராடக்ட், அதாவது Q1 Q2 உடைய சார்ஜஸ் உடைய ப்ராடக்டை பொறுத்து ப்ரொபோர்ஷனாலிட்டியில் இருக்கும். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ரெண்டு சார்ஜும் எவ்வளோ டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டிஸ்டன்ஸுடைய ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கூலும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மீன்ஸ் என்னன்னாக்க த ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத். ஸோ ஒரு க்ளோஸ்டு பாத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஒர்க் டன் இஸ் 0 ஃபார் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ், ரெண்டு சார்ஜுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸஸை கன்சிடர் பண்ணும்போது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சார்ஜஸை பொறுத்து மாறும். தெர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுக்கிறோம், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வைஸ் எடுத்துட்டோம்னாக்க ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரியும் எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ லைக் சார்ஜஸாக இருந்ததுனாக்க இப்போ சப்போஸ் Q1 உடைய வேல்யூவும் Q2 உடைய வேல்யூவும் வந்து சேம் டைப் ஆஃப் சார்ஜஸாக இருந்ததுன்னா எய்தர் இட் இஸ் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது மைனஸாக இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ த லைக் சார்ஜஸ் அப்படின்னா ரிப்பல் ஈச் அதர். அதுவே வந்து அன்லைக் சார்ஜஸாக இருந்ததுனாக்க, ஸோ ரெண்டும் ஒரே மாதிரியான போலாரிட்டி இல்லாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருந்ததா, சப்போஸ் Q1 வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னும் Q2 வேல்யூ நெகட்டிவ் எடுத்துட்டோம்னா த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததாக ஈக்விலிபிரியம் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். இப்போ ஒரு சிஸ்டத்தில் ஒரு பர்டிகுலர் 1 or 2 சார்ஜஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து ஈக்விலிபிரியத்தில் இருக்கணும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியத்தில் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா த நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தெம் இஸ் 0. இப்போது எல்லா சார்ஜ் மேலும் ஆக்ட் பண்ணக்கூடிய டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஈச் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் 0 நெட் ஃபோர்ஸ், அதாவது ஒவ்வொரு சார்ஜ் மேலும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸுடைய வேல்யூ 0வாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு 3 சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ சார்ஜ் Q1 எடுக்கிறோம், எனது சார்ஜ் Q2 எடுக்கலாம், ஒன் மோர் சார்ஜ் Q3 எடுக்கிறோம். இப்போ இந்த 3 சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு ஈக்விலிபிரியத்தில் இருக்கணும் அப்படின்னா Q3 Q1 மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், Q2 Q1 மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளாக ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 3 F13 வெக்டார் எடுக்கலாம். அண்ட் அனதர் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2, ஸோ F12 வெக்டார். இது வந்து முதல் சார்ஜ் மேலே ரெண்டாவது சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுடைய வேல்யூ. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நெட் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நெட் ஃபோர்ஸ் எடுக்கணும். இந்த நெட் ஃபோர்ஸ் வேல்யூ மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஒவ்வொரு சார்ஜும் ரிமைனிங் இருக்கக்கூடிய சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸுடைய வேல்யூ 0வாக இருக்கும். இது எல்லா சார்ஜஸ்க்கும் பொருந்தும். தட் மீன்ஸ் என்னென்னா Q13 Q23, சரி, அதாவது F12 F13 F23 இதோடைய அல்ஜிபிரிக் சம்முடைய வேல்யூ 0 இருக்கணும். த சேம் டைம் F12 அண்ட் F32 இதோடைய வேல்யூ சம் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ எவ்ரி சார்ஜ் மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வேல்யூவாக இருக்கணும். அப்போ இதை வந்து இந்த கண்டிஷனை இந்த சிஸ்டம் ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னா எல்லா சார்ஜஸுமே வந்து சேம் சார்ஜஸாக இருந்தது அப்படின்னாக்க இந்த கண்டிஷனை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. லைக் கலர் சேம். அப்போது
இதில் அட்லீஸ்ட் ஒரு சார்ஜ் ஆகுது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் எக்ஸாம்பிளாக Q1 வேல்யூவும் Q3 வேல்யூவும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா Q2 வேல்யூ மஸ்ட் பி நெகட்டிவ். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷனை நம்மளால் வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியும் அப்படின்றத நான் வச்சுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ஒரு கொஷின். ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மெட்டல் ஸ்பியர்ஸ் ஆஃப் சார்ஜ் ப்ளஸ் Q அண்டு -2Q. ஸோ 2 ஸ்பியர் எடுக்கிறோம். ஒரு ஸ்பியருடைய சார்ஜ் ப்ளஸ் Q, இன்னொரு ஸ்பியருக்கு -2Q இருக்குது. ஸோ ஒரு ஸ்பியருக்கு சார்ஜ் வேல்யூ ப்ளஸ் Q எடுக்கலாம். இன்னொரு சார்ஜுக்கு இன்னொரு ஸ்பியருக்கு வேல்யூ வந்து -QQ. ஸோ 2 சார்ஜ் இருக்கிறோம். நவ் ஸ்பியர்ஸ் ஆர் allowed to touch and then moved back to the same position. ஸோ இது வந்து ஐடென்டிக்கல் சார்ஜ் அப்படின்னு எடுத்துகிறோம். இந்த ஐடென்டிக்கல் சார்ஜ்னால் ஒரே மாதிரி இருக்கணும், சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். இதில் +Q இருக்குது, -2Q இருக்குது. இது ரெண்டும் வந்து இனிஷியலாக வந்து ஒரு சம் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது இந்த 2 சார்ஜ்டு ஃபோர்ஸுக்கு இடையில் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ F அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது நவ் த ஸ்பியர்ஸ் ஆர் allowed to touch, ரெண்டும் ஒன்றோட டச் பண்ணுறோம். ஸோ சார்ஜ் +Qவையும் சார்ஜ் 2Q -2Q என்ன பண்ணுறோம், ஒன்றோட டச் பண்ணுறோம். ஸோ இங்கே +Q இருக்குது, இங்கே -2Q இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒவ்வொன்றோட டச் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இது ரெண்டுமே மெட்டல் ஸ்பியராக இருக்கிறதுனால இங்கே வந்து சார்ஜ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் நமக்கு. ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ரெண்டுடைய மெட்டல் ஸ்பியரும் சேம் சைஸில் இருக்குது, ஐடென்டிக்கலாக இருந்தது அப்படின்னா எந்த இடத்துல சார்ஜ் அதிகமாக இருக்குதோ அங்கேருந்து சார்ஜ் குறைவாக இருக்கிற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். எது வரையும் அப்படின்னா 2 ஸ்பியர்ஸ்லேயுமே வந்து சார்ஜோட வேல்யூ ஒரே மாதிரி இருக்கிற அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். நமக்கு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் படி நமக்கு தெரியும் என்னென்னா, ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம்னா அந்த சிஸ்டத்தில் டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது கன்சர்வ்ட் அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. அப்போ முதல்ல இது ரெண்டையும் ஒரு சிஸ்டமாக எடுத்துட்டோம்னா இது ரெண்டுத்துலேயுமே சேர்த்து நமக்கு டோட்டல் சார்ஜோட வேல்யூ எடுத்துட்டோம்னா Q அண்டு -2Q ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு -Q கிடைக்கும். அப்போ இந்த சிஸ்டத்துக்கும் டோட்டல் சார்ஜ் வந்து கன்சர்வ்ட் அப்படிங்கிறதுனால ஸோ டோட்டல் சார்ஜ் இந்த 2 ஸ்பியரில் இருக்கிற டோட்டல் சார்ஜோட வேல்யூ -Q. அப்போது இந்த 2 மெட்டல் பால்ஸையும் டச் பண்ணிவிட்டு தனியாக பிரித்தோம் அப்படின்னா இந்த டோட்டல் சார்ஜ் தான் வந்து இந்த 2 ஸ்பியருக்குள்ளே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கும். அப்போ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு சார்ஜஸ்லையுமே, அதாவது ஒவ்வொரு ஸ்பியர்ஸ்லையுமே வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னா டோட்டல் சார்ஜ் -Q அப்படின்னும் போது இதை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இதுக்கு ஆஃபும் நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்பியர் 1ல் -Q/2வும் ஸ்பியர் 2ல் -Q/2 இருக்கும். இது வந்து 2 சார்ஜஸும் 2 மெட்டல் பால்ஸும் ஐடென்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து இந்த கண்டிஷன் ஃபில்ஃபில் ஆகும். ஸோ இப்போது இதை வந்து சேம் பொசிஷனுக்கு முன்னே எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷன், அதாவது டிஸ்டன்ஸ்லேயே நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கிறோம். இப்போது இந்த 2 சார்ஜுக்கு இடையில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு என்ன செய்யறோம்னா அகைன் ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃபார்முலா K, Q1 Q2 போடும்போது சார்ஜ் ஆஃப் Q1 வேல்யூ வந்து -Q/2, சார்ஜ் ஆஃப் Q2 வேல்யூ அகைன் -Q/2. ஸோ Q1 Q2 டிவைட் பை சேம் டிஸ்டன்ஸ் R² எடுக்கிறோம். ஸோ F இஸ் ஈக்குவல் டு K மைனஸ் ஆகிடும். ஸோ Q இன்ட்டு Q போடும்போது Q² டிவைடட் பை 4R². இது வந்து ரெண்டையும் செப்பரேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வேல்யூ. இனிஷியல் ஃபோர்ஸுடைய வேல்யூ நம்ம Fன்னு எடுத்துட்டோம்னா F இஸ் ஈக்குவல் டு நம்ம வெறும் மேக்னிட்யூட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ மேக்னிட்யூட் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஸோ K சார்ஜ் வந்து Q இங்கே -2Q இருக்குது. ஸோ வெறும் மேக்னிட்யூட் மட்டும் எடுக்கும்போது 2Qவும் Qவும் மல்டிப்ளை பண்ணும்போது we can get 2Q² டிவைட் பை இங்கே R². ஸோ இப்போ நம்ம நியூ ஃபோர்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓல்டு ஃபோர்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஸோ இப்போ என்ன செய்கிறோம்னா F' உடைய வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ டிவைட் பண்ணும்போது ஸோ 4 × 2 வந்து 8 கிடைக்கும். மேலே வந்து K2Q² டிவைட் பை R². ஸோ இந்த K2Q² டிவைட் பை R²ன்றது நத்திங் பட் த இனிஷியல் ஃபோர்ஸ் F. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபோர்ஸோடைய வேல்யூ ஏற்கனவே இருந்த ஃபோர்ஸை விட 1/8 நமக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கும்.
ஸோ இது வந்து இந்த இந்த சம்ஸில் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸில் சேஞ்ச் பண்ணல, ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 சார்ஜஸை வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ். ஸோ முதல்ல ஒரு சார்ஜ் வேல்யூ இருக்கும், அதோடைய ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். சார்ஜ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி நியூ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி 2 ஃபோர்ஸ்க்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸில் கொஷின்ஸ் கேட்கலாம் நமக்கு. So the electrostatic force of repulsion between two positive ions carrying equal charge. ஸோ 2 பாசிட்டிவ் அயான் இருக்குது, 2 பாசிட்டிவ் அயான்லேயும் வந்து சார்ஜ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவல் சார்ஜ் அப்படின்னும் போது சார்ஜ் வேல்யூ நம்ம Q எடுத்துக்கலாம், ப்ளஸ் Q பாசிட்டிவ்ன்றதுனால நம்ம ப்ளஸ் Q எடுக்கிறோம். இந்த 2 சார்ஜுக்கு இடையேயான ஃபோர்ஸுடைய வேல்யூ வந்து 4 × 10⁻⁹ நியூட்டன் கொடுத்துட்டாங்க. when their separation is 5 ஆம்ஸ்ட்ராங். இப்போ 2 சார்ஜுக்கு இடையில் 5 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்போது, அதாவது 2 பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ ப்ளஸ் Q எடுக்கிறோம், அனதர் சார்ஜ் ப்ளஸ் Q எடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் இடையில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோன்னா 5 ஆம்ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஃபோர்ஸுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் 4 × 10⁻⁹ நியூட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ how many electrons are missing from each. இப்போ இதை ஒவ்வொன்றுத்துலேருந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதாவது எலக்ட்ரான்ஸ் உடைய கவுண்டிங் நமக்கு தேவை. நமக்கு கவுண்டேஷன் ஆஃப் சார்ஜில் எடுக்கும்போது டோட்டல் சார்ஜ் Q is equal to N எடுப்போம். அதாவது ஒரு சிஸ்டத்தில் அல்லது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறத இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த எலக்ட்ரானிக் சார்ஜ் மூலமாக நம்ம கொண்டு வரோம் நம்ம. ஸோ நமக்கு இந்த எலக்ட்ரானுடைய வேல்யூ தான் தேவை. ஸோ எலக்ட்ரான் வேல்யூ தேவைன்னா இங்கே எவ்வளோ சார்ஜஸ் இருக்குதோ அந்த சார்ஜஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அதுலேருந்து N வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இப்போ ஒரு ஸ்பியரில் வந்து ப்ளஸ் Q சார்ஜஸ் பாசிட்டிவ் இருக்குதுன்னு அர்த்தம்னா மைனஸ் Q சார்ஜ் வந்து, ஏன்னா ஒரு ஸ்பியரில் வந்து ஆக்சுவலாக எப்பவுமே வந்து நியூட்ரலாக இருக்கும். டோட்டல் சார்ஜ் ஒரு எனி பாடி எடுத்துட்டோம்னாக்க அதோடைய டோட்டல் சார்ஜ் நெட் சார்ஜுடைய வேல்யூ வந்து 0வாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பியர் வந்து ப்ளஸ் Q சார்ஜை வந்து அட்டைன் பண்ணுது அப்படின்னா என்ன மீனிங்னா மைனஸ் Q சார்ஜஸ் வந்து ஏற்கனவே வெளியே போயிருக்கும். அதாவது எலக்ட்ரான்ஸ் வெளியே போகிறதுனால இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக மாறி இருக்கும். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிருக்கோன்னா மைனஸ் Q சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிருக்கும். அப்போ அந்த இந்த Q நம்பர் ஆஃப் Q உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கொஷின்ஸில் we have to find the Q value. ஸோ நமக்கு அக்கார்டிங் டு கூலம்ஸ் ஃபோர்ஸ் படி F is equal to, ஸோ K 2 சார்ஜஸ் சேமாக இருக்கிறதுனால KQ² / R² பண்ணிக்கலாம். நம்ம Q உடைய வேல்யூ தேவை. ஸோ Q² is equal to FR² / K. FR² / Kன்னு எடுத்துக்கிறோம். F உடைய வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 4 × 10⁻⁹. R வேல்யூ 5 ஆம்ஸ்ட்ராங். 5 ஆம்ஸ்ட்ராங் போடும்போது 5 × ஆம்ஸ்ட்ராங்க்கு 10⁻⁻10 R² பண்ணுறதுனால இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். டிவைட் பை K உடைய வேல்யூ தெரியும் நமக்கு. ஸோ 9 × 10⁹. ஸோ இதில் வந்து நம்பர்ஸை மட்டும் முதல்ல எடுத்துருவோம். ஸோ 4 × 5² வேல்யூ 25 டிவைட் பை 9 × 10 இங்கே -9, 10 ஸ்கொயர் பண்ணும்போது -20, கீழே இருக்கிற +9 மேலே போச்சுனாக்கா அகைன் ஒரு -9. ஸோ டோட்டல் வேல்யூ 4 × 25 டிவைட் பை 9 × 10⁻20, 29 -38. இது வந்து Q² உடைய வேல்யூ. ஸோ நமக்கு Q உடைய வேல்யூ தேவை. ஸோ Q உடைய வேல்யூ தேவைன்றதுனால ஸோ இங்கே நம்ம ரூட் எடுத்தோம்னாக்கா we can get Q is equal to 4 ஸ்கொயர் பண்ணால் 2, 25 ஸ்கொயர் பண்ணும்போது 5, 2 × 5 10 ஆகும். டிவைட் பை 9 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் எடுக்கும்போது 3 ஆகுது. ஸோ we can get 10/3. ஸோ 4 × 25 100. ஸோ 100 நம்ம ரூட் எடுக்கும்போது 10, 9க்கு 3 இன்ட்டு 10⁻−38க்கு ரூட் எடுத்தோம்னாக்கா 10⁻−19. ஸோ 10/3 அப்படிங்கிறது 3.33 × 10⁻−19 கூலும். ஸோ இவ்வளோ சார்ஜஸ் தான் நம்ம, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வேல்யூ தான் நமக்கு இங்கேருந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னுடைய வேல்யூ தேவை. ஸோ N is equal to Q/E. ஸோ Qவுடைய வேல்யூ 3.3 × 10⁻−19
E உடைய வேல்யூ 1.6 10 power minus 19. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம 1.6 3.3 கேன்சல் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். 19 கேன்சல் பண்ணோம்னா ஸோ என்னுடைய வேல்யூ வந்து நியர்லி ஈக்குவல் டு 2. தட் மீன்ஸ் என்னென்னா 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்பியர்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். அதனால தான் அந்த சார்ஜ் அட்டைன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். The force between 2 point charges is 100 Newton in air. அதாவது 2 சார்ஜஸை ஏர் மீடியத்தில் வைக்கும் பொழுது அதோடைய ஃபோர்ஸ் வேல்யூ 100 நியூட்டன். ஸோ F is equal to K 2 சார்ஜஸ்னும் போது Q1 Q2 by R square is equal to 100 Newton. Calculate the force if the distance between them is increased by 50%. இப்போ இந்த 2 சார்ஜுக்கு இடையான டிஸ்டன்ஸை நம்ம 50% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ நியூ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், R டேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த R டேஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ஏற்கனவே இருக்கிற டிஸ்டன்ஸோட 50% வந்து அதிகமாகுது. ஸோ 50/100 ஆஃப் R, அதாவது இனிஷியலாக R இருந்தது, இப்போ 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 50/100 ஆஃப் R இருக்கும். ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னா நமக்கு 1.5 R. ஸோ 50/100 அப்படிங்கிறது 0.5. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1.5 R. ஸோ நியூ டிஸ்டன்ஸுடைய வேல்யூ R டாஸுடைய வேல்யூ வந்து 1.5 டைம்ஸ் R இருக்குது. இப்போது இதோடைய ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்ஸ் F டேஸ் நியூ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் K Q1 Q2. சார்ஜ் வேல்யூ சேஞ்ச் பண்ணல, ஏர் மீடியத்தில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் K வேல்யூ மாறாது. டிவைட் பை R ஸ்கொயருக்கு பதிலாக R டேஸ் ஸ்கொயர் போடுறோம். ஸோ R டேஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 1.5 R. ஸோ அதை சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா K Q1 Q2 டிவைட் பை 1.5 R the whole square. ஸோ F டேஸ் என்னவாகும் நமக்கு K Q1 Q2 டிவைட் பை 1.5 ஸ்கொயர் பண்ணோம்னா 2.25 இன்ட்டு R ஸ்கொயர். பட் இந்த K Q1 Q2 by R ஸ்கொயர் வேல்யூ நம்ம இனிஷியலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வேல்யூ அது 100 நியூட்டன். ஸோ 100 டிவைட் பை 2.25. ஸோ எனக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு சைடும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணோம்னா we can get 400 டிவைட் பை 9. ஸோ 400 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 44.4 நியூட்டன் நமக்கு கிடைக்கும். ஸோ நியூ ஃபோர்ஸுடைய வேல்யூ F டேஸுடைய வேல்யூ வந்து 44.4 நியூட்டன். ஸோ இங்கே அகைன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்டன்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக வந்து நம்ம முன்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது சார்ஜஸ் 2 பால்ஸ் இருந்தது, அந்த 2 பால்ஸ்க்கு இடையான சார்ஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி நியூ ஃபோர்ஸோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போது 2 சார்ஜோடைய வேல்யூ சேஞ்ச் பண்ணல, அப்படி தான் இருக்குது. டிஸ்டன்ஸை மட்டும் வேரி பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ, அதாவது டபுள் பண்ணுறோம் ட்ரிபிள் பண்ணுறோம், அது 1/4 தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஹாஃபாக குறைக்கிறோம், இந்த மாதிரி டிஸ்டன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியோ இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் 20% 50%ன்னு பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணியும் அப்படி டிஸ்டன்ஸை வேரி பண்ணி நமக்கு நியூ ஃபோர்ஸோடைய வேல்யூ கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டி நமக்கு. கூலும்ஸ் லாவில் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான JEE அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.